அதெல்லாம் அந்தந்த கட்சி தலைவர்கள் முடிவு செய்வாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பேரியக்கம் தலைமை இதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் ஏற்கனவே வலிமையாக உள்ள கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் சேருகிறார்கள் என்றால் இன்னும் வலிமை பெறுவதற்கான சூழல் இருக்கிறது. என்ன சொல்றாருன்னா, நீதிமன்றத்தின் மூலம் திமுகவுடைய ஊழல்களை வெளிக்கொண்டு வந்து மக்கள் ஓட விரட்டுவாங்க அப்படிங்கிறாரு. இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் தேர்தல் நேரத்தில் நெருக்கடி உண்டு பண்ணாதான். ஏன்னா நீதிமன்றமும் இப்ப மூத்த அமைச்சர் மேல வழக்கு தொடர சொல்லியிருக்கிறாங்க. அதே நீதிமன்றத்தில் அதுக்கான பரிகாரத்தை தேடுவார்கள். எவ்வளவோ வழக்குகள் போட்டார்கள், எந்த வழக்கும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. இந்த வழக்குகளையும் திராவிட முன்னேற்ற கழகமும் அமைச்சர்களும் எதிர்கொள்வார்கள். காங்கிரஸ் தலைவரா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க கூட்டணி நிலைப்பாட்டுல. ஆனா கட்சிக்குள்ள இருக்கிற சில தலைவர்கள் முரண்பாடான கருத்துக்கள் சொல்றாங்க, நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னீங்க. இனிமே முரண்பாடான கருத்துக்கள்லாம் சொல்ல மாட்டாங்க, பொறுத்திருந்து பாருங்க. நடவடிக்கைகள் எதாவது எடுக்கப்படுமா? கனிமொழி இது போல எதிர்மொழி கொள்கையில படிச்சவங்க அயல்நாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது போல ஹிந்தி படிச்சவங்க தான் இங்க பானிபூரி வித்துட்டு இருக்காங்க. இது போல கஞ்சா காப்பிட்டு வந்துட்டு கஞ்சா கொண்டு வந்துட்டு இருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் கனிமொழி சோமு எம்பி. கரெக்ட், அவங்க கருத்தை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, கருத்துரிமை.